நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்று 682வது மகரந்த சிதறல் மிக அழகிய ஒரு சிட்டுக்குருவிகளோடு பார்க்க இருக்கின்றது. உண்மையாக லண்டனில் பிறந்து வளர்ந்து வெம்பிளியில் வாழ்ந்து வரும் இரட்டை சகோதரிகளான இளம் அழகிய சிட்டுக்குருவிகளை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். லண்டனில் மைக்கேலா கம்யூனிட்டி ஸ்கூலில் ஏழாம் ஆண்டு அங்கு கல்வியை மேற்கொண்டு வருகின்றவர்கள். அத்துடன் தமிழ் மொழியில் மிகவும் ஆர்வத்துடன் பல தமிழ் பேச்சு போட்டிகள், திருக்குறள் போட்டிகள், கவிதை வாசிப்பு போன்றவற்றிலும் இவர்கள் இருவரும் ஈடுபட்டு மிகவும் வெற்றிகரமாக தம்மை வெளிப்படுத்தி வருகின்றவர்கள். அத்துடன் வளமை போல இங்க லண்டன்ல பார்க்கக்கூடிய மிகவும் தமிழ் படிக்கிறவர்களை பரதநாட்டியம் படிக்கிறார்கள், வீணை, வயலின், வாய்ப்பாட்டு என தமது கலை ஆர்வத்தையும் இவர்கள் இருவரும் வெளிப்படுத்தி வருகின்றவர்கள். அத்தோடு மாத்திரமல்ல, கராட்டி துறையில் என்று சொல்வாங்க, தெரியல, நீங்க உங்களிடம் கேட்க வேண்டும். அந்த துறை கூட பிளாக் பெல்ட் அந்த அதை பெற்றவர்களாக ஒரு மிகச்சிறப்புக்குரியவர்களான அத்தகைய ஒரு திறமைகளை உடைய, அதாவது கலை, இலக்கியம், தமிழ் என்று சொல்லி அந்த இருக்கின்ற அந்த ஆர்வத்தோடு மீண்டும் மீண்டும் செயல்படுகின்ற ஹரிஸ்மா ஜோகலிங்கம், ஹம்சிகா ஜோகலிங்கம் ஆகிய இருவரையும் சந்தித்து இருக்கின்றோம். வணக்கம் ஹரிஸ்மா, ஹம்சிகா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? உற்சாகமாக இருப்பீங்கள் நினைக்கிறேன், இல்லையடா? ஓகே. முதல்ல நீங்கள் நல்லா அழகாக பாடுவீங்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இல்லையா? அந்த விதத்துல நாங்கள் நம்முடைய அதாவது உங்களுடைய கலந்துரையாடல் ஆரம்பிக்க முதல் உங்கள் குரலில் ஒரு அழகான பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடல், அது சங்கீதமாக இருக்கலாம், எந்த இருக்கலாம், அதை பாட முடியுமா உங்களுக்கு? பாடுங்க. பாமுகம் நடாமோகன் அங்கிளுக்கும் மகரந்த சிதறல்களை மரகதம் ஆக்கி நேயர்களுக்கு அள்ளித்தரும் நவஜோதி ஆண்டியுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் இப்ப பாட போறோம். ககரி சசரி ககரி சரி கரி சரி சத சரி கபகரி சரி கபகரி சரி கரி சத சரி கரி கபகப தப சத தபக தபகரி கக பா கக பப தத ப தச தத பக தப தக தப கரி சரி கக பப தப தச த சரி ச கரி சத சரி சா தபத சத பகரி சரி கரி கரி சரி சரி ச கரி க சரி சத சரி கரி க பக ப த ப க பத பத சரி கரி க சரி த ச பத சரி க சத ப கரி சரி கரி சா நின்னுக்கோ யூன நூர நீகி லோக நாயக
நன்றி. நன்றி. ஓ, மிக அழகாக பாடியிருந்தீர்கள். நல்ல சுரகரசியோட மிக அழகாக இருந்தீர்கள். இந்த கேள்விக்கு வேற முதலில் உங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் நீங்க 2 பேரும் ஒரு ட்வின்ஸ் தானே இல்லையா? நீங்க இரட்டையர்கள் இல்லையா? அப்ப உங்களை பற்றி கொஞ்சம் உங்களுடைய உறவுகளுக்கு சொல்ல முடியுமா? ஏனென்றா உங்களோட அம்மா அப்பா அது முக்கியம். 2 பேரும் உங்கள மிக மிக குறிப்பாக உங்களுடைய அம்மாவை நான் குறிப்பிட்டு கூறுவேன். மிக ஆர்வமாக உங்களை எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போவான்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? உங்களோட இந்த அளவு தூரம் வர்றதுக்கும் உங்களுடைய அம்மா அப்பா முதற்கண், அதுக்கு பிரகாசியர்கள் அவர்களை பற்றி உங்களோட நீங்க நல்ல அழகான தமிழ் எல்லாம் சொல்லிருக்கீங்க. அப்ப நீங்க உங்களோட வரியால ஹம்சிகா சொல்லுவீங்களா? கொஞ்சம் அது ஒரு கொஞ்சம் சொல்லிட்டு இந்த மாறி மாறி கழிப்போம் இல்லையா? உங்களோட தமிழ் எப்படி என்று நடாமா மாமாவும் பாப்பாரு இல்லையா? எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளும் சந்தோஷம் தான். சொல்லுங்க பாப்போம். ஹம்சிகா சொல்லுங்க முதல். எனது பெயர் ஹம்ஷிகா யோகலிங்கம். எனக்கு 12 வயது ஆகும். எனது அம்மாவின் பெயர் சிவரஞ்சி யோகலிங்கம். எனது அப்பாவின் பெயர் ராமலிங்கம் யோகலிங்கம். எனது அம்மா தான் எனக்கு தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எங்களுக்கு தமிழ் படிப்பிக்கிறா. எங்களுக்கு தமிழ் வேற வேற வகுப்பு இருக்குது. அது வார வருஷத்துக்கு அவதான் எங்களுக்கு தமிழ் படிப்பிக்க போறா ஓ லெவலுக்கு. அப்ப பெரிய டீச்சர் உங்களோட அம்மாவே குருவாக கொண்டு வாரீங்க இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா அப்படித்தான் இப்ப கரிஷ்மா சொல்லுங்க. உங்களுடைய இப்ப அம்மா பத்தி அப்பா பத்தி அவ சொன்னா இப்ப நீங்க மதக்கதையை நாங்கள் திரும்ப சொல்லாமலுக்கு உங்களுடைய இப்ப நீங்கள் எங்க படிக்கிறீங்கள் அதை பற்றி கொஞ்சம் இருவரும் அனைக்கும் ஒரே வகுப்பு தான் படிப்பீங்கள். என்னன்னா ஒரே வயதா தான் இருப்பீர்கள். அப்ப ஒரே வகுப்புல படிப்பீங்க. எங்க படிக்கிறீங்க? உங்களுடைய ஆசிரியர் எப்படி அந்த பாடசாலை அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஸோ நானும் ஹம்ஷிகாவும் நாங்கள் மிக்கேலா கம்யூனிட்டி ஸ்கூல்ல படிக்கிறோம். இங்கிலீஷுக்கு. அது நாங்கள் S7 இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். அது நான் இப்ப பிப்ரவரியும் ஜூனும் எக்ஸாம் நடக்கும். அதுல எனக்கு S7ல டாப் ஸ்கோர் வந்தது. அது நான் கணக்கு கிளப்ஸுக்கு போவேன். லைக் மேத்ஸ் கிளப், இங்கிலீஷ் கிளப், கணக்கு கிளப்ஸுக்கு போறேன். அதுக்கு போறதுக்கு எக்ஸாம் செய்துதான் போகணும். நான் செய்த ஹம்ஷிகாவும் செய்தவா, அவவும் செலக்ட் ஆகினவா. அப்படியா? ஓகே. நான் ஏன் உங்களை சிட்டுக்குருவியலன்னு சொன்னால் உங்களை நான் போன் பண்ணிக்கல. இப்ப உங்களோட எனக்கு தெரியாது இவ்வளவு தூரம் நீங்க கதைச்சீங்க. உங்களோட அம்மா சொல்லுவா அவியல் அங்க போடணும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம், இங்க போயிட்டு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கு செஞ்சு கொண்டு அந்த சிட்டுக்குருவியல் கலந்து செல்லுற மாதிரி. ஐயோ, அதோட பள்ளிக்கூடம் எக்ஸாம் இது அது இதுன்னு சொல்லி ரெண்டாலும் நான் கேட்ட உடனே நீங்கள் இந்த வாரம் ஒரு சிறிய காலத்துல ஒரு குறுகிய காலத்துல டக்கண்டு மிக ஆர்வத்தோடு வந்ததுக்கும் உங்களுக்கு தான் முதற்க நன்றி சொல்ல வேண்டும். மிக அழகாக அது ஆர்வத்தோட வந்த நீங்கள் இன்னும் அதுக்கு நாங்கள் எல்லோரும் மிக சொல்ல வேண்டும் என்று ஒரு பயமும் இல்லை, ஒரு ஆர்வம் இருந்தது. அடுத்து நீங்க சொல்லுங்க உங்களுடைய நீங்கள் இப்ப தமிழ்ல எல்லாம் உங்களுடைய அம்மா படிப்பிக்கா இல்லையா? சின்னந்து வங்கிய படிப்பிக்காவா? நீங்க தமிழுக்கு எந்த ஸ்கூலுக்கு எந்த பாடசாலை போறீங்கள்? அங்கு அந்த பாடசாலையை பற்றி சொல்லுங்க. ஹம்சிகா சொல்லுங்களா. நாங்க ஒஃபால் பள்ளிக்கூடத்துக்கு போற நாங்க ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூல்ல. அது அங்க நாங்க தமிழ் படிக்கிறோம். நாங்க அங்க தமிழை விட நாங்க வயலினும் பரதநாட்டியமும் செய்யறாங்க. அங்க திருக்குறள் போட்டி, பேச்சு போட்டி எல்லாம் நடக்கும். அதுல நாங்க பங்கு பெற்ற நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் பங்கு பெற்ற நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து நாங்க 2 பேரும் டுகெதராய். நாங்கள் ஆல்சோ தமிழ் பாடசாலைக்கும் போறது. அங்க நாங்கள் வீணையும் வோக்கலும் செய்யறது. அப்படியா? யார் உங்களுடைய டீச்சர்? நல்லா நல்லா வேகமாக கதைக்கிறீங்களா? அது கூட
ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாலும் அது யார் உங்களுடைய வயலின் டீச்சர் என்ன ஒவ்வொரு இதா மாறி மாறி சொன்னீங்களா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாரிஸா சொல்லுங்க, ஹாரிஸ்மா சொல்லுங்க, உங்களுடைய வயலின் அதாவது கலை வீணை படிக்கிறீங்க, பரதநாட்டியம் படிக்கிறீங்க, வயலின் படிக்கிறீங்க, எல்லாம் வாய்ப்பாட்டு படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்களா? அப்ப ஒவ்வொரு டீச்சரையும் எனக்கு இந்த நேரத்துல சொல்ல வேணும். அதோட எல்லாத்துலயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதாவது பயிற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களான்றத பற்றியும் எப்படி நீங்கள் பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கு அந்த வேலையோட சோதனையோட எப்படி இந்த எல்லாத்தையும் படிக்கிறீங்கன்றத ஒருக்கா சொல்ல வேணும். 2 பேரும் மாறி மாறி எனக்கு. ஸோ நாங்கள் தமிழ்ல அம்மா தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. ஏனென்றால் நாங்கள் வீட்டை அம்மா தமிழ் டீச்சர், ஸோ எங்களுக்கு வசதி அம்மா சொல்லிக் கொடுக்கிறது. அதனால நாங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்குவோம் தமிழ்ல. அது நெக்ஸ்ட் இயர் நாங்கள் அம்மாண்ட கிளாஸ்க்கு தான் போக போறோம். அது வோக்கலுக்கு மிஸ்ஸஸ் அம்பிகை தான் டீச் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு அவ ஃபார்வே போனபடியால் மிஸ்ஸஸ் நீத்திகே தான் டீச் பண்றா. டான்ஸுக்கு நாங்கள் மிஸ்ஸஸ் துஷ்யந்தி கதிரவேலு டீச்சர் படிக்கிறோம். அது அவர்கிட்ட நாங்கள் படிப்போம். அது யா அது நாங்க வயலினுக்கு ரூபா மிஸ்ட்ட படிக்கிறோம். அது நாங்க டான்ஸுக்கு 6வது கிரேட்ல இருக்கிறோம். வயலினுக்கும் பரதநாட்டியமுக்கும் எல்லா கலைகளுக்கும் நாங்க கிரேட் எடுக்கிறோம். நாங்க வீணையும் 6வது கிரேட் எடுக்கிறோம். வீணை மீது பரதநாட்டியம் என்ன கிரேட்ல இருக்கீங்க? அதுவும் 6 தான். 6 தான். ஓகே. அப்ப நீங்கள் வாய்ப்பாட்டுல என்ன ஏதாவது எந்த கிரேட்ல இருக்கீங்க? கர்நாடிக் மியூசிக். இப்போது நாங்கள் கிரேட் 5ல இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்ப எக்ஸாம் எடுக்க போறோம். சோ நாங்க கிரேட் 6 பேசிக்கலி போவீங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு எல்லா பரதநாட்டியம் வயலின் கலைன்னு சொல்லி படிக்கல உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா? விருப்பமா எது நீங்க முக்கியமாக எது கூட விருப்பம் எது அப்படி கேட்கலாம் இல்லையா? எது எந்த கலை நீங்க படிக்கிற கலையில எது கூடுதலாக விருப்பம்? எங்களுக்கு எல்லா கலையும் விருப்பம். ஆனால் எனக்கு வயலின் விருப்பம். என்றால் ஸ்கூலால வந்த பிறகு கழிச்சு வந்த பிறகு லைக் நல்லா இருக்கும் செய்யறதுக்கு. அது எல்லாம் பழகிறதுக்கு நல்லா இருக்கும். அது லைக் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஸ்டேஜ்ல போறதுக்கு எங்களுக்கு விருப்பம். ஸோ அதுக்கு நாங்க ப்ராக்டிஸ் பண்ற நாங்கள். அது எங்களோட அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற. அது எங்களை மோட்டிவேட் பண்ற. இது நான் கேட்கிறேன், இது உங்கள் 2 பேருக்கும் விருப்பமா இல்ல அம்மாக்கும் அப்பாவுக்கும் விருப்பமா அந்த கூட இந்த கலையில எல்லாம் படிக்கணும்னு? அம்மா அப்பாவுக்கும் விருப்பம், எங்களுக்கும் விருப்பம். என்றால் எங்களுக்கு செய்யறது ஒரு காமா இருக்கும். அது அம்மா அப்பாவுக்கு விருப்பம் என்றால் நாங்கள் அவங்க பிள்ளைகள் அதை நாங்கள் நல்லா வரணும். அது நல்ல. இப்ப யாரு கம்சிகா சொன்னீங்க, அதை செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒரு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்? அதாவது நீங்க கழிச்சு வந்து வருவீங்க இல்லையா பள்ளிக்கூடத்தால? பொதுவாக இந்த வழின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த கண்டு எடுத்துக்கொண்டா கூட நீங்க நல்ல வகையா இருக்கு இல்லையா? ஹோட்டல்லையும் வந்த உடனே அப்ப நீங்க வந்து சாப்பிட்டுட்டு சேர்ந்து வர டியூஷனுக்கு எல்லாம் போவீங்க தானே? அதுக்கிடையிலையும் வயலின் செய்வீங்களா? அப்படி செய்யக்குள்ள ஒரு சந்தோஷம் சொல்றீங்க இல்லையா? அது ஒரு நல்ல. எங்களுக்கு டியூஷன் நாங்க டியூஷன் போறது இல்ல. எங்களோட ஸ்கூல் லைக் எல்லாம் சொல்லி கொடுக்குற. அது எங்களோட அம்மாவும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற. அது ஸோ நாங்க டியூஷனுக்கு போறது இல்ல. ஸோ அது ஜஸ்ட் ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. லைக் ஸ்கூலால வந்த பிறகு வயலின் வீணை அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு டியூஷன் இல்ல. ஸோ ஜஸ்ட் ஸ்கூலால வந்த பிறகு செய்வோம். அதுவும் ஸ்கூல் சொன்ன போக வேணாம். ஏனென்றால் அவைகள் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது எங்களுக்கு.
அவையில் கணக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, லைக் டூ மச் ஹோம்ஒர்க். நாங்க அதை செய்துட்டு நாங்கள் வயலின் எங்களோட கலைகள் எல்லாம் செய்யணும். ஸோ அப்ப உங்களுக்கு பாடசாலையில படிப்பிக்கிற ஆசிரியர் அவ்வளவு விளக்கம் தந்து உங்களுக்கு எல்லாம் அதை விளங்கக்கூடியதா செய்கிறார்கள். அப்ப நீங்கள் அதை வீட்டுல வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவார்களா? உங்களுடைய அம்மா அல்லது அப்பா இல்ல அல்லது நீங்களாவே அந்த வேலையை செய்து கொண்டு இருப்பீங்க, அப்படியா? உங்களுக்கு டவுட் ஒன்றும் பெறாது அதுக்குள்ள ஒரு அப்படி வந்தால்? இப்ப எங்களுக்கு டவுட் வந்தால் நாங்க எங்களுக்கு லைக் எனக்கு அவ இருக்கிறா, அவருக்கு நான் இருக்கிறேன், எங்களுக்கும் தெரியாதுன்றால் நாங்க எங்களோட டீச்சர்கிட்ட கேட்போம். அவியல் எங்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்பாங்க. பிறகு நாங்க அது ஈஸியாய் லைக் லேர்ன் பண்ணுவோம். எங்களோட அப்பாவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்றால் அவர் ஸ்ரீலங்கால தமிழ் டியூஷன் மேத்ஸ் டியூஷன் கொடுப்பார். ஸோ அவர் ரியலி குட் மேத்ஸ்ல. நாங்கள் எங்களுக்கு மேத்ஸ்ல கேள்வி இருந்தால் நாங்கள் ஆல்வேஸ் அவர்கிட்ட தான் கேட்போம். அப்ப உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா நல்ல ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா? அங்க இலங்கையில படிப்பிச்ச மாதிரி தான் இங்க மேத்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையா? மேத்ஸ் சிலபஸ் எல்லாம் கூடுதலாக இல்ல, அதுல மாற்றங்கள் ஏற்படாதுதானே? படிப்பிக்கிற முறைகள்ல தான் மாற்றங்கள் இருக்கும். அப்ப எல்லாம் அழகாக விளங்கப்படுத்துவார் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் சொல்லித்தரது. அம்மா அங்க இலங்கையில என்ன செய்ததோ இங்க என்ன செய்யறா? இப்ப இதை விட தமிழ் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறாவா? அம்மா ஸ்ரீலங்கால 15 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவ இங்க ஒஃபால் பள்ளிக்கூடத்துல அவ ஓ லெவல் படிப்பிக்கிறா மாணவர்களுக்கு. பிரெண்ட் தமிழ் ஸ்கூல்லயும் படிப்பிக்கிறா. அவ எங்களுக்கும் படிப்பிக்கிறா. நாங்க லேர்ன் பண்றோம். இது அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு அந்த உந்து சக்தியா இருக்கிறபடியா உங்களுக்கு கூடுதலாக தமிழ் கதைக்கிறது. அப்ப வீட்டுல நீங்கள் என்ன மொழியில கதைப்பீங்க? அம்மா அப்பாவோட அல்லது நீங்க 2 பேரும் கதை கேட்கல எப்படி கதைப்பீங்க? நாங்க தமிழ்ல தான் கதைக்கிறேன் என்றா அது எங்களோட தாய்மொழி. ஸோ அது விட்டு கொடுக்க இயலாது. நாங்க ஸ்கூல்ல மட்டும் இங்கிலீஷ்ல கதைப்போம். ஆனா வீட்டை வந்த பிறகு நாங்க தமிழ் தான் கதைப்போம். அப்ப உங்களுடைய வகுப்பு நீங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல போறீங்க, அதை பற்றி இப்ப வரேன். அங்க வந்து தமிழ் பிள்ளைகள் உங்களோட சேர்ந்து இருக்கணுமா? அவங்களோட எத்தனை பேர் படிக்கணும்? எல்லாரும் எந்தெந்த நாட்டு வேறு நாட்டு பிள்ளைகளா படிக்கிறார்கள்? உங்களோட அந்த அந்த ஆசிரியர் உங்களுடைய அந்த சூழல் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எங்களோட ஸ்கூல்ல அவ்வளவு தமிழ் ஆக்கள் இல்ல. அது மோஸ்ட்லி நாங்கள் ஸ்கூல்ல எங்களோட லாங்குவேஜ் கதைக்க இயலாது. ஸோ எங்கள் ஸ்கூல்ல தமிழ் கதைக்க அலவுட் இல்லை என்றால் அலவுட் இல்லை. ஸோ இல்ல உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை தானே? 2 பேரும் நீங்க கதைக்கிறீங்களே, இப்ப அங்கேயும் ஆங்கிலம் தானே கதைக்க வேணும் இல்லையா? பள்ளிக்கூடத்துல பொதுவாக ஆங்கிலம் தானே கதைக்கிறது. அப்ப அவங்களுடைய டீச்சர் என்ன மாதிரி அவவுக்கு நீங்கள் படிக்கிற பாடங்கள், அதாவது தமிழ்ல இப்படி எல்லாம் நீங்கள் மியூசிக்ல எல்லாம் பெரிய கட்டிக்காரன்னு தெரியுமா அவியலுக்கு? ஸோ இன்றைக்கு ஒரு போட்டி நடந்த அது ப்ரோம்ஸ் உண்டு. அதுல நானும் ஹர்ஷ்மாவும் பங்கு பெற்று நாங்க வயலின் செய்யறதுக்கு ஸ்கூல்ல. அங்க நாங்க கர்நாடிக் வயலின் செய்தனாங்க என்றால் ஸ்கூல்ல வெஸ்டர்ன், ஆனா நாங்க கர்நாடிக் வயலின் வாசிக்கிறோம் நாங்க. ஸோ அது செய்தனாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தனாங்க இந்த போட்டியில. ஸோ நீங்கள் அப்ப அந்த வயலின் ஒருக்கா செய்து காட்ட முடியுமா? எங்களோட உறவுகளுக்கு நாங்க பாட்டு பாடியிருக்கீங்க, சேர்ந்து நாங்க நேரம் இருக்கும் பொழுது பாடலாம். உங்களுடைய வயலின் இசை செய்து காட்டுறதுக்கு வசதியா இருக்குமா? செய்ய முடியுமா?
பாட வந்து அந்த பாடல் மிக அழகாக பாடியிருந்தீங்க. அதிலே சித்திரிகள் உங்களுடைய செடித்தனம் நல்லாக விளங்கியிருந்தது. இதை விட நீங்கள் தமிழ் பல போட்டிகள்ல எல்லாம் பங்கு பெற்றி திருக்குறள் எல்லாம் என்ன அதுல எல்லாம் மேடையில பரிசுகள் எல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இல்லையா, கூறியிருந்தீர்கள் கதைக்கும் போது. அதுல எல்லாம் உங்களுக்கு திருக்குறள் எல்லாம் விளங்குறதா? திருக்குறள் இந்த போட்டிக்கு நாங்க திருக்குறள் போட்டி செய்யக்க நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு குறளுக்காவது பொருள் சொல்லிதான் திருக்குறள் போட்டி செய்யறது. ஸோ அதனால அது எங்களுக்கு லேர்ன் பண்ண கொடுக்கும் ஒரு சான்ஸ். ஸோ நாங்கள் திருக்குறள் செய்யறது எல்லாம் எங்களுக்கு மீனிங் தெரியும். அதன் ஆல்சோ அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா திருக்குறள். அது அம்மா சொல்லிக் கொடுக்க அதன் மீனிங்கும் சொல்லிக் கொடுப்பா, ஏனென்றால் எங்களுக்கு வழங்குறதுக்காக. ஓ, உங்களோட அம்மாக்கு தான் மிக மிக பாராட்டு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை அந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கு தெரியும். அவ அம்மா தாயாக அவங்க வந்து உங்களை இவ்வளவு தூரம் வழி நடத்துகின்ற. அதை விட இந்த நாளைக்கு அந்த தமிழ் மொழியில மற்றது திருக்குறள் மற்ற பேச்சு போட்டிகள்ல நீங்க பங்கு பெற்றி சொல்லி அது உங்களுக்கு இப்ப நீங்கள் அதெல்லாம் பேச முடியாது. அதுல எடுத்த விருதுகள் அதுல ஏதாவது காட்ட முடியுமா? இல்லாட்டா சொன்னா உறவுகளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏடா இவ்வளவு அழகாக இவ்வளவு இதுல போட்டியில தானே 7 மணி தான் செய்யுங்கோ. ஸோ இதுதான் எங்கள்ட நாங்கள் வின் பண்ணின ட்ரோஃபி எல்லாம். ஓ, அது இதுல கொஞ்சம் இருக்குது. ஓ, அப்ப வீட்ல போய் வைக்கிறதுக்கு இடம் இல்ல போலடா. இடம் இல்லாமல் தான் வருது. அதன் நான் ஆல்சோ இந்த கப்பம் வாங்கினான் என்றால் நான் அதிதிறன் எடுத்து நான் பிரெண்ட் தமிழ் பாடசாலை டெஸ்ட்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு உறவுகள் சார்ந்து எல்லோரும் அந்த வாழ்த்துவங்களை பார்க்க மிக மிக சந்தோஷமா இருக்கிறது. அந்த மாதிரி தமிழன் கதைக்கிறீங்களா? அதை விட நீங்க கவிதையும் எழுதி கவிதை வாசித்து இருக்கிறீங்கன்னு கூட அறிய முடிஞ்சது. அதான் கவிதையெல்லாம் நீங்கள் இயற்கையெல்லாம் வாசிப்பீங்களா? நாங்கள் அப்படி வாசிக்க இயலாது. ஆனால் அம்மாங்களுக்கு எழுதி கொடுப்பாதும் அதில் இருந்து நாங்கள் வாசிக்க. ஆமா, அது முக்கியம். இப்ப அவங்க ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தான் அதாவது எழுத வேற. இப்ப நடாமோன் அந்த கதைப்பெயர் இதுல கூட சிறுவர்கள் பலர் உங்களை போன நண்பிகள் எல்லாம் இதுல இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களோட எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவிப்பாளராக கூட வரலாம் எதிர்காலத்துல இல்லையா? அப்படியான தமிழ் அது கவிதைகள் எல்லாம் ஆரம்பத்துல அம்மா எழுதி தருவார். இன்னொரு நேரத்துல நீங்களே அந்த எழுதக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து உங்கள்கிட்ட வேற இல்லையா? அந்த விதத்துல மிகவும் சந்தோஷமா இருப்பது. இன்னும் ஒரு பாடல் ஒன்று உங்களுக்கு விதமான பாடல் எதாவது பாடிக்கொண்டு நாங்கள் இன்னும் உங்களோட கராட்டி எல்லாம் பழகி இருக்கிறீங்களானே, கராட்டி அதெல்லாம். அதை விட பரதநாட்டியம்க்கு அது சென்று காட்ட முடியாது. அந்த எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் செய்கிற நீங்கள் இல்லையா? அதிகம் அடிக்கடி போய் இல்லையா? அப்படியா? இன்னும் ஒரு பாடல் சினிமா பாடல் எதுவும் பாடினா உற்சாகமா இருக்கும். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மலர்ந்த மலராத பாட போறோம். ஓ, எனக்கு விருப்பமான பாடல் எல்லாரும் பாடுங்க. இது நாங்க பாடுறோம் என்றால் அம்மாவுக்கு பிடிக்கும். அவதான் எங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தவா. அப்படியா? இது பழைய பாடல் எல்லோருக்கும் பிடிக்கும். அது மறக்க முடியாத பாடல்கள் இது ஒன்று. பாடும்போது நீங்கள் பாடும் பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. மலர்ந்த மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விரிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த களை அன்னமே,
நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே பலர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே யானை படி கொண்டு சேனை பலவென்று வாழ பிறந்தாயடா புவியால பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா. ஓ நல்ல பாட்டு, எல்லோருக்கும் விருப்பமான பாடலாக இருக்கும் நினைக்கின்றேன். மிக எல்லோரும் நல்ல அழகாக பாடியிருந்தீர்கள். கடைசியில் ஒரு பண்ணியது மேத்தமெட்டிக் அழகாக இருந்தது. நன்றி. அதை விட நீங்கள் கடிதம் பழமையா இருக்குது. இனி வந்து சண்டை பிடிச்சா அப்படியே கொடுக்குதுக்கா. இப்ப இந்த பிளாக் பெல்ட் இன்னொன்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்தது. அது அவசரம் விளக்கமா சொல்லுங்க. எல்லாரும் என்ன கலியல் அவங்களோட கராத்தையும் படிக்கணும். அப்ப உங்களுக்கு கிட்ட நெருங்கல. So நாங்கள் மிஸ் கோஸ்லா என்று அவ ஒரு ஆசிரியர். அவ தைக்வாண்டோ படிப்பிப்பா எங்களுக்கு. அது நாங்கள் சின்ன வயதிலிருந்தே தொடங்கிட்டோம் படிக்க. இதுதான் நாங்கள் பிளாக் பெல்ட் வாங்கிக்க எங்களுக்கு ஒரு மெடலை கொடுத்த அதுதான் பிளாக் பெல்ட். ரெண்டு பேரும் எடுத்துட்டோம். நாங்கள் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸும் செய்தாங்க. ஸோ நாங்கள் லைக் மற்ற மாணவர்களுக்கு படிப்பிப்போம். அது எங்களோட டீச்சர் மிஸ் கோஸ்லா அவ எங்களுக்கு மாணவர்கள் கொடுப்பா படிப்பிக்கிறதுக்கு. அது நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஸோ அதுதான் சரி. நீங்கள் பழகி மாத்திரமில்ல, நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த நேரம் பெரிய டீச்சரா வந்துட்டீங்களா பாரு. என்ன இப்ப நீங்கள் இவ்வளவு கலைகள் தமிழ் எல்லாம் படிச்சுட்டு சேர்ந்து என்னது கராட்டி படிக்கணும்ன்ற ஐடியா எப்படி வந்தது? எப்படி அந்த யோசனை வந்துச்சு? அப்பா நாங்க சின்ன வயதுல இருக்கே அவருக்கு விருப்பம் எங்களை கராட்டியில விடுறதுக்கு. ஸோ எங்களுக்கு லைக் செல்ஃப் டிஃபென்ஸா இருக்கும். அது ஆல்சோ லைக் ஒரு கலையா இருக்கும். ஸோ அவர் விரும்பினவர் எங்களை விடுறதுக்கு. பிறகு நாங்க ஸோ நாங்களும் தொடங்கினாங்க. நாங்க தொடங்கின பிறகு எங்களுக்கும் ஆசையா இருந்த எல்லா பெரிய பிள்ளைகள் பாக்குறதுக்கு அவையில் எல்லாம் நல்லா செய்து கொண்டு போக. ஸோ எங்களுக்கும் ஆசையா வந்தா. ஸோ ஓ, அப்ப நீங்க பல்கலைதான். அப்ப உங்களுக்கு கிட்ட வரையில செல்ஃப் கான்பிடன்ஸ் வேற இல்லையா? அப்போ ஒரு சட்டையும் விடையில வேற உங்களோட இது வந்தாலும் உடனே கை காலெல்லாம் போட்டு அடிக்கிறீங்க இல்லையா? அப்படியா? சந்தோஷம். ஏனென்றா உங்களோட கதைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகள் உங்கள்கிட்ட பல கேள்விகளும் வாழ்த்துக்களும் சொல்ல விரும்புவார்கள். திரு நடாமோகன் அங்கிள் அவரும் உங்களை மிக ஆர்வத்தோடு வரவேற்பார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில நாங்கள் அவர்களுடைய இதையும் சொல்லலாம். நான் எல்லாவற்றுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுடைய படிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் நாங்கள் மிக மிக நன்றி சொல்ல வேணும். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் மிக இது அம்மா கூடுதலாக உங்களை எல்லா இடம் கொண்டு திரிவா வெல்லும் முயற்சி. இப்படியான ஒரு அம்மா இருப்பது உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கின்றேன் இல்லையா? அவருக்கு நீங்க இருந்த நேரம்
பெற்றோர் ஆசைகளை நாங்க மறக்கக்கூடாது. அந்த வகையில இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். நீங்க நல்ல ஒரு முன்மாதிரியான ட்வின்ஸ், அதாவது சிட்டுக்குருவியல் மாதிரி 2 பறவைகள் மாதிரி ஓடி எடுத்திருந்தாங்க. எந்த நேரம் அம்மா எடுத்தாலும் அம்மா சொல்லுவா, அங்க போயிட்டு அங்க ப்ராக்டிஸ் கொண்டு விட்டுவாருன்னு அப்படின்னு சொல்லி இது தொடர வேண்டும். இந்த உறவு நீங்க நினைக்க வேண்டும். பெற்றோர்கள் வளர்ந்த பிறகு யூனிவர்சிட்டி போய் அவர்கள் பெரியவர்களா வந்தாலும் இந்த பெற்றோர் செய்ததை நாங்கள் மறக்கக்கூடாது இல்லையா? அவர்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றத இந்த வேளையில் அதை கூறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய உறவுகள் வணக்கம் நவஜோதி அவர்களே. நான் ஜெர்மனிலிருந்து தமிழர் கதைக்கிறேன். ஹம்சிகா ஜோகலிங்கம், கரிஸ்மா ஜோகலிங்கம் இருவரும் உண்மையாக மிக மிக பார்த்த உடனே அவர்களுடைய தொடக்கமே ஒரு கலக்கலாக இருந்தது. இருவரையும் பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்தது முதலாவதாக வர்ணம் நின்னுகோ பாடிருந்தீங்க சுழவரிசையுடன். எங்களையெல்லாம் சின்ன வயதுக்கு இழுத்து கொண்டு போற அளவுக்கு அவ்வளவு தூரம் மனதோடு பேசியது. மிக மிக கெட்டிக்கார பிள்ளைகள். அடுத்தது வயலினில மாணிக்க வீணை என்ற மாதேவி கலைவாணன் பாடினது, அதில் வாசிட்டு மிக மிக அழகம்மா. இதுவரும் மிக சிறப்பாக உண்மையாகவே என்னென்று சொல்றது தெரியல, அவ்வளவு தூரம் அழகாக இருக்கிறீர்கள். மற்ற இவ்வளவையும் தமிழ், மற்றது கலை ஆர்வம், மற்றது அதோட கராட்டி அவ்வளவு செய்தும் உங்களுடைய முகத்துல ஒரு களைப்பு தெரியவில்லை. அது கடவுள் தந்த அருள் அம்மா உங்களுக்கு. மற்றது அம்மாவும் அப்பாவும் உங்களை நிறைந்த எல்லாவற்றுக்கும் விட்டு நீங்கள் கலைக்காமல் செய்கிறீர்கள். அதுதான் முதல் முக்கியம். அதுக்கு தைரியம் தந்த உங்கள் அம்மா அப்பாவுக்கும் வாழ்த்து கூறி, நவஜோதி அவர்களே இவர்களை கொண்டு வந்தது மிக மிக மகிழ்வாக இருக்கிறது. உங்களுடைய மகரந்த சிதாரர்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். அத்வன் நடாமோகன் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றி, வணக்கம். ஆமா, மிக சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? அழகாக நீங்க 2 பேரும் நல்ல அழகாகவும் இருக்கிறீர்கள். மிக சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? நீங்க அழகா இருந்திருக்கல, எங்களுக்கு பார்க்கறது சந்தோஷம், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. வேறு யாராவது மன்னிப்புடன் நவஜோதி அவர்களே, ஒன்றை சொல்ல மறந்துவிடேன். அதை சொல்லாமல் போகவும் மனம் கவலையா இருக்கிறது. மலர்ந்து மலராத பாடல், அதை சொல்ல மறந்துவிட்டேன். இதுவரை மிக அழகாக பாடியிருந்தார்கள். நான் தொடக்கத்திலிருந்து இதுவரையும் அவ்வளவு ரசித்து ருசித்து உண்மையாகவே மனதை மிக நெகிழச் செய்து விட்டார்கள். ஆகவே உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனந்த வாழ்த்துக்கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, மலர்ந்து மலராது அது மறக்க முடியாத பாட்டு இல்லையா? யாராலும் அதை திரும்ப கொண்டு வந்த நீங்கள் யாராலும் சந்தோஷம். நன்றி. வேறு யாராவது? வணக்கம். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். ஆமாம் ராஜினி, வணக்கம். வாங்க. வணக்கம் நவஜோதி அவர்களுக்கும் வணக்கம், அவர்களுக்கும் வணக்கம், உங்களுக்கும் பிள்ளைகள் இருவருக்கும் உண்மையிலேயே சிறப்பு. கரிஸ்மா, மற்றவரோட பேர் ஹம்சிகா. வணக்கம். சிறப்பா இருந்தது, பேரு நன்றாக இருக்கிறது. 2 பேருக்கும் அந்த இதன பிள்ளைகளா இருந்தாலும் ஒரே மாதிரி ஒத்து போறதெல்லாம் குறைவா இருக்கும். ஆனா இவர்கள் அந்த ஆக்களை பார்க்கவும் வித்தியாசம் தெரியல, கதையிலையும் வித்தியாசம் தெரியல, எல்லாம் அந்த ஒன்றா சேர்ந்த மாதிரி நல்ல இதாக சிறப்பா இருந்தது. கேட்டுக்கொண்டிருக்கும் போது இன்னும் பாட்டு படிக்கலாம். அந்த மலர்ந்து மலராத அந்த பாடல் சரியா நல்ல ஒரு பழைய பாடல், சரியா பிடிச்ச பாடல். சிறப்பு. நீங்க எல்லாத்துலயும் தனியா ஒன்றுல மட்டுமண்டில்ல, எல்லாத்துலயும் முன்னேற்றமா வாரீங்க. அவங்கள கொண்டாந்த அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி கூறணும் வேண்டாம். அந்த அவர்களிடம் சொன்னா நீங்களும் செய்கிறபடியா என்றபடியா 2 பேரும் ஒத்து செய்கிறபடியுமே. நான் கொஞ்சத்துக்கு மேல தான் போட்டிருந்தேன். அப்ப நான் ஆரம்பத்துல விட்டுட்டேனே என்று யோசிச்சேன். சிறப்பா இருந்த பாட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன நீங்க பாட்டு படிச்சு கொண்டு இருக்கலாம் போல இருந்த மாதிரி கேட்டு கொண்டிருக்கலாம் போல இருந்தது. வாழ்த்துக்கள். கொண்டு வந்த நவஜோதி அவர்களுக்கு நன்றியை கூறி, பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி. ராஜினி. அவர்களே. ஆமாம். நன்றி. மிக சந்தோஷமா இருக்கிறது. வேறு யாராவது இருக்கு நிற்கிறீர்களா? எனக்கு தெரியவில்லை. இருப்பாங்க. ஹலோ, உங்களுக்கு தெரியுதா கோடு? ஆமா. நீங்கள் உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன? அவர்கள் யாராவது வந்து கதைக்க மட்டும் கதைக்கலாம். எதிர்காலத்துல நீங்கள் இன்னும் வர வேணும், நீங்கள் ஃபியூச்சர்ல எப்படி என்ன படிக்க வேணும், இல்லாட்டா என்ன எப்படி வர வேணும் நீங்க யோசிக்கிறீங்க? ஒரு ஐடியா இருக்கு நினைக்கிறேன். நான் வந்து ஹார்ட் சர்ஜனை வரணும் என்ற ஆசை. ஓ, அது நான் நியூரோ சர்ஜனை வரணும்னு ஆசை. என்றால் எனக்கு விருப்பம் மற்ற ஆட்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அது மோசோ நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்க விரும்புகிறேன். என்றால் அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அது நான் கஷ்டப்பட்டு லைக் எல்லாம் எங்களோட ஸ்கூல் சொல்லி கொடுத்த எல்லா ஸ்டடீஸும் செய்து நான் பெரிய ஆளாய் வரணும் என்று நம்புகிறேன். எனக்கும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்க ஆசை. ஆனால் ஆல்சோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலையும் படிக்க ஆசை. அது லாஸ்ட் வீக் நானும் ஹம்ஷிகாவும் ஸ்கூல்ல இருந்து நாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. ஏனென்றால் பிரெஞ்சு ஸ்பெல்லிங் பி நடந்தது. அதுல நான் 3rd place எடுத்தேன். நாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சொன்னீங்க. என்ன நடந்தது? French spelling bee. So Englishல அவியல் லைக் வார்த்தைகள் தருவாங்க. அதை நாங்க பிரெஞ்சுல லைக் ஸ்பெல் பண்ணணும். ஓகே, vous parlez français alors? பிரெஞ்சு கதைப்பீங்க அப்ப? ஓ, அப்ப très bien. ஸ்கூல் ரவுண்ட் நடந்த, ரீஜனல் ரவுண்ட் நடந்த, அதுவும் ஃபைனல் ரவுண்ட் நடந்த. நான் ஸ்கூல் ரவுண்ட்ல வின் பண்ணினான். அதனால நான் ரீஜனல் ரவுண்டுக்கு போனான். அதுவும் ரீஜனல் ரவுண்ட் என்றால் லைக் கண்ட்ரி சேர. அதுவும் ரீஜனல் ரவுண்ட்லயும் வின் பண்ணினான். அதுவும் இனி ஃபைனல் வரப்போது. அது நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. ஓ, கெட்டிக்காரப்பா நீங்கள். அப்ப வேற இங்கிலீஷ், தமிழ் எத்தனை லாங்குவேஜ் கதைப்பீங்களப்பா? இப்ப எல்லாரும் அந்த லாங்குவேஜ் கதைக்கிறதுல இப்ப பிரெஞ்சும் கதைப்பீங்கன்னு சொல்றீங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஸ்கூல்ல பழகுறனாங்க. பிறகு பிரைமரி ஸ்கூல்ல நாங்க கொஞ்சம் ஜெர்மனும் பழகினாங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் தெரியும். அப்ப நீங்க லாங்குவேஜ்லயும் பெரிய கெட்டிக்காரர் தான். அப்ப பிரெஞ்சு, ஜெர்மன். நடாமுக நிறைவேற்ற நினைக்கின்றேன். ஆமா, வேறு யாராவது இருக்கிறார்களா? உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல இந்த இதுல. என்ன ஒரு பாடல் ஒன்று பாடுவீங்களா? மட்டும் என்ன ஒரு பாட்டு பாட முடியுமா உங்களுக்கு? உங்களை இரண்டா அவைகளுக்கு எல்லாரும் மலர்ந்து பாடின உடனே இன்னும் பாட்டு கேட்கணும் ஒரு ஆவல் இருக்கு. எங்களுக்கு வேற பாடல் இல்ல. ஆனால் எங்களுக்கு நாங்க பாடலாம் இப்ப வேணுமென்றால். நாங்க ஆல்சோ உங்களுக்கு காட்ட போறோம் நாங்க டான்ஸ் செய்யறது. ஓ, விளங்க இல்ல. நாங்க டான்ஸ் செய்யற இது நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். சரி, காட்டுங்க. டான்ஸ் பரதநாட்டியமோ? யாருக்கு பாடுறேன்னு சொன்னீங்க? அந்த டீச்சருக்கு பேர் என்ன? துஷ்யந்தி கதிரவேலு. துஷ்யந்தி. ஹலோ, ஃப்ரீஸ் பண்ணிட்டா?
ஹம்சிகா ஹாரிஸா ஹாரிஸ்மா நிக்கிறீங்களா? ஹாரிஸ்மா திரும்ப ஜாயின் பண்ணுங்களேன். ஹலோ தெரியுதா நாங்கள் ஷேர் பண்றது? தெரியலையடா, ஸ்டக் பண்ணி இருந்ததாக்கும் திரும்ப வாரீங்க. எனக்கு தெரியல. நீங்கள் பின் பண்ணியிருக்கிற வீடியோ என்ன சொன்னீங்க? வரையில. ஸோ பரவாயில்ல, நீங்க கஷ்டப்பட்டா விடுங்கோ. நாங்கள் அப்படி நிறைவு கொண்டிருக்கோம். 9 ஆயிட்டு தானே, டைம் ஆயிட்டு எங்களுக்கு. உங்களுக்கு என்ன ஒரு பாட்டு இருக்குது? பாடுங்க. எனக்கு நல்ல பாட்டு பாடிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை முடிப்போம். வணக்கம் நவயோதி அக்கா, வணக்கம். இன்று இந்த மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கரிஸ்மா, ஹம்சிகா, ஜோகலிங்கம் செல்விகளுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் தாங்கள் கற்றதை இதில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பார்த்து கொண்டிருக்கின்றேன். நின்று கோரி வர்ணம் படிச்சிருந்துச்சுன்னா இந்த வயலில் ஒரு பாட்டை படித்து காட்டியிருந்தார்கள். தாங்கள் என்னென்ன செய்கிறார்கள் சொல்லியிருந்தார்கள். என்னத்துக்கு என்னென்று இவ்வளவு நேரம் வச்சிருக்கிறீங்கள் என்று கேட்கணும் இருந்தான். என்ன இவ்வளவு படிக்கிறீங்கள், இவ்வளவு நேரத்தை நீங்க ஓய்வுன்றது இருக்குமா உங்களிடம் என்று கேட்க வேண்டும் போல இருக்குது. கம்சிகா அல்லது கரிஷ்மா? எங்களுக்கு நேரம் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட்டுக்கு நாங்கள் வயலின் செய்கிற அதும் வீணை செய்கிற அதும் அது எங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் படிப்போம், அதும் ஹோம்ஒர்க் செய்வோம். அதும் எண்ட்ல நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வெளியால, லைக் நெய்பர்ஸ். அதும் அவைகளோட சேர்ந்து நாங்கள் விளையாடுற என்றால் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வரும். அதும் ஆல்சோ வெரி ஃபன்னாக இருக்கும்.
நல்ல நீங்க நல்ல ஃபன்னா செய்யறபடியால தான் உங்களுக்கு இவ்வளவு செய்யக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பள்ளிக்கூடம் போய் வந்தாலே பிள்ளைகள் சொல்லி போடணும், ஐயோ டூ மச் அம்மா, பள்ளிக்கூடம் போய் வந்து களைச்சு போனோம், நீங்க அதுக்கு ரீலி இதை சொல்றீங்க, அதை சொல்றீங்க, இதை செய்ய சொல்றீங்களன்னு ஒண்ணு நிப்பாங்க வந்து. ஆனா நீங்க அதை ஃபன்னா செய்யறதால உங்களுக்கு இது செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்திலையும் அம்மாவும் அப்பாவும் உங்களை சேர்க்க வேணும், உங்களை வெளிப்படுத்த வேணும் என்று சொல்லி அழகாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் நினைச்சேன் இவைக்கு என்னடி இது இவ்வளவு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குதுன்னு சொல்லி எனக்குள்ள தோன்றுச்சுது. அதுதான் ஆரம்பத்துல சொல்றா ஹாப்பியா இருக்கணும் எனக்கு வயலின் வாசிக்க இல்ல அதை உணர்ந்துச்சினம் என்றால் ஓகே நினைக்கிறேன். நாங்க எனக்கு அந்த வயலின் வாசிக்க சில பிள்ளைகள் இப்ப வளர்ந்த பிறகு ஒரு 20-25 வயசு வரைக்கும் அதை உணர்றவை இருக்கணும். பிள்ளைகள் நிறைய பேர் படிச்சு கொண்டிருப்பினம், வேலையை ஒன்று செய்து கொண்டிருப்பினம், கொஞ்சம் மனதுக்கு ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக செய்வினம், டான்ஸ் ஆடுவினம், பாடுவினம், வயலின் வாசிப்பினம், ஏதோ தங்களுக்கு என்ற வாத்தியங்கள். ஆனால் இந்த வயசுல இது உணர மாட்டினம் தானே இந்த வயசுல. அவளோட அம்மா வந்து சரியான ஒரு ஊக்கம், அம்மாவும் அப்பாவும் அது பார்க்க தெரிஞ்சது எனக்கு. நான் இவர்களை சந்திச்சது கூட இந்த கம்பன் விழா சாந்தினி இங்க லண்டன்ல இடம் பெற்றதானே. அப்ப அதுக்கு எனக்கு வசதியாக இருந்தது. நான் உங்களுக்கு நான் சில படங்களை அனுப்பியிருந்தேன், அது போட்டிருந்தீங்க. அந்த வேளையில எனக்கு இவர்களை எனக்கு தெரியாத எங்களுடைய பாமகம் பார்க்கக்கூடிய தொடர்ந்து பார்க்கல. நான் பல பேர் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பதை அறிந்து கொண்டதான். அறிந்துட்டு இவரோட அம்மா மிக ஆவலாக இருந்ததை நான் அவதானிச்சு கதை கேட்கல. உடனே அவதானிட்டா. அவருக்கு எக்ஸாம் எல்லாம் இருக்கு. நான் சிட்டுக்குரியன்னு சொன்னது சும்மா இல்ல, எல்லாத்துக்கும் எந்த நேரம் பிஸி. ஆனா அவரோட அம்மாவும் அப்பாவும் ஒரு இது இல்லாம போன கிழமைதான் நான் கண்டேன். நான் உடனே ஓமன்னு சொல்லி அது வாங்க ஒரு பெரிய விஷயம். என்னோட பல பாடசாலை இருக்கு. அந்த வேகமாக அந்த மனம் இருக்கலாம் ஒரு சந்தோஷமா இருந்தது. அம்மா வந்து அம்மா அப்பாக்கு ஊக்கத்துக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். அதுதான் முக்கியம் நவயோதிகா. இந்த நேரங்கள்ல இங்க சில பிள்ளைகள் என்ன நீங்க வாழ விடுறீங்கள் இல்லையான்னு சொல்லுவீனம், எங்கட பாட்டுல இருக்க விடுங்கன்னு சொல்லுவீனம், நீங்க போங்க சும்மா அங்கால போங்கன்னு வீணா. அப்படி பல மாதிரியான பிள்ளைகள் சொல்லும் பொழுது இவர்கள் அதை இணைந்து செய்கிறார்கள் என்பது அது ஒரு சிறப்பு. பிள்ளைகள் அம்மா அப்பா அவர்கள் சொல்றது இந்த நேரத்தில் கேட்டு செய்வது என்பது சிறப்பு. அவர்களுக்கு பிற்காலத்தில் அது நல்ல ஒரு துணையாக இருக்கும் வாழ்க்கைக்கு அவர்களுக்கு நினைக்கின்றேன். மிகுந்த சிறப்பு. வாழ்த்துக்கள் இருவருக்கும். இன்னும் சிறப்பாக உங்களது வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி இன்னும் சிறப்பு பெறுங்கள் என்று வாழ்த்துக்கிறோம். டான்ஸும் படிக்கிறேன்னு சொல்லியிருந்த நீங்கள் இருவரும் நடனம் என்ன போட்டு காட்ட வெளிக்கிட்ட நீங்க அது நின்றுட்டுது? நாங்கள் கோயில்ல நாங்கள் ப்ரோக்ராம் செய்து நாங்கள் கணக்கு டைம்ஸ் கோயில்ல அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் கொண்டே முடி அலங்கரித்த இந்த பாட்டு ஒன்றுக்கு நாங்கள் நடனம் ஆடி நாங்கள் கோயில்ல அது நாங்கள் சிவன் கோயிலையும் அம்மன் கோயிலையும் நாங்கள் டான்ஸ் ஆடினாங்க. ஓகே, அது போட்டு காட்ட வலிக்கிட்டு நீங்களா? ஓகே ஓகே ஓகே. அதாலதான் உங்களுடைய போத நின்றுட்டுது, சிக்னல் பிரச்சனை போல நின்றுட்டுது. ஆமா, சிறப்பு. வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களாலேயும் இனி நீங்களும் பாட்டுகள் எழுதலாம், 4 வரி கவிதைகள் எழுதலாம். அப்படி எழுதி நீங்கள் பாமுகத்துல பாத்தீங்கன்னா உங்களை போல பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் ஆக்கங்கள் செய்கிறோம், அதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கும் அதிலையும் இணைஞ்சு நீங்க பயணிக்கலாம். இன்னும் அதை உங்களையும் இன்னும் ஆளுமையாக்கலாம். உங்களையும் இணைந்து பாருங்க. உங்களை போன்ற ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் உங்களை போன்றவர்கள் இணைந்து இருப்பார்கள், கதைப்பார்கள், விவாதங்கள் எல்லாம் செய்வார்கள். இணைந்திருங்க. சிறப்பு. வாழ்த்துக்கள். உங்கள் பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நவயோதிகா. இரு சிறுவர்களையும் கொண்டு வந்து அவர்களது சிறப்புகளை பார்த்ததும் கேட்டதும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. நன்றி. பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நினைக்கின்றேன். ஆமாம், இப்படி வந்து ஓகே, நன்றி.
ஒன்றே ஆசையாக இருந்தது. இப்போ வரைக்கும் மாமா வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிக்கிறேன். இன்னும் ஒரு தடவை உங்களை சந்தித்து பேசுவோம். இந்த உங்களோட கம்பன் விழா ஸ்பீச் அல்லது கவிதை சொன்ன அந்த ரெக்கார்டிங் கிடைச்சிட்டுதா உங்களுக்கு? இருக்குதா, நான் ஷேர் பண்ணலாம இருக்குது. ஸோ ஷேர் பண்ணி இயலாமல் இருக்கா? அங்கே நவேந்திரன் மாமாட்ட கேளுங்கோ, எங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பணுமெண்டு. அது எங்களுக்கு நவஜோதி ஆன்டிக்குள்ளாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கோ. சரியா? மற்றது நான் உங்களோட ஷோ ஃபுல்லாக திருப்பி ஒருக்கா கேட்பேன். இன்றைக்கு இரவு நாளைக்கு கேட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு யோசிப்போம். சரியா? ஓகே. கட்டித்தனமாக இன்னும் வளருங்கோ. இந்த பிளாக் பெல்ட் அது இதெல்லாம் கணக்கு கேள்விகள் இருந்தது மாமாவுக்கு. இப்போ நேரம் இல்லைன்றபடினால நாங்கள் நிறைவுக்கு வருவோம். சந்தோஷமாக இருந்தது. நவஜோதி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி அவியல் திருப்தியாக அவங்களோட கதைச்சவியலா? கதைச்சவை மிச்சம். நான் நேர்களும் அந்த சின்னவர்கள் உற்சாகமாக இருக்கும் அவர்களுடைய இது அந்த சொல்லி யோசிக்கிறேன். பரவாயில்ல, முதல் தடவை தானே. நீங்க டிவில வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? நான் பிரைமரி ஸ்கூல்ல இருக்க, இங்கிலீஷ் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல்ல இருக்க நான் டிவில வந்து நான் என்றால் எங்களுடைய ஸ்கூல் டாப் 10 வந்து இங்கிலீஷ் டிவில. ஐடிவி. சிபிபிசியா? இல்ல ஐடிவி. ஐடிவில. ஓ சரி, சந்தோஷம். அப்போ தமிழ் டிவியில் நவஜோதி ஆண்டி தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்கிறா என்ன? சரி, இதை போல் நிறைய விஷயம் உலகம் முழுக்க நீங்கள் தெரியணும். சரியா? அப்போ ஒவ்வொரு முறையும் நவஜோதி ஆண்டிக்கு நன்றி சொல்லணும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் when I was a kid, நவஜோதி ஆண்டி gave me the chance, now we are in the world அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தணும் என்ன? ஓகே, சந்தோஷமாக இருக்குதம்மா. தொடருங்கோ. நான் கேட்டுட்டு பிறகு நவஜோதி ஆண்டியோட என்னுடைய வாழ்த்தை அறிவிச்சு கொள்வேன் உங்களுக்கா. நன்றி, வணக்கம். நன்றி. ஆமா, இவர நேரம் உண்மையாக கரிஷ்மாவும் ஹம்சிகா ஜோகலிங்கம் இருவரும் மிக அழகாக பல விடயங்கள் பற்றியும் மற்றது உங்களுடைய தமிழ் சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் சாதாரண யாழ்ப்பாணத்துல பிறந்த பிள்ளைகள் மாதிரி அந்த உணர்வோடு நீங்கள் கதைத்தது மிக எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விளக்கம் இருக்கிறது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. லண்டன்ல பிறந்து வளர்ந்த ஒரு இரட்டை குழந்தைகள் இந்த அளவு அழகாக கலந்துக்கிறது பற்றி உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த வேளையில நம்பிய கூறி மீண்டும் ஒரு சந்திப்போம். இதுல நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சொல்லுங்கோ. ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா உங்களுடைய காலத்திட்டம் இல்லாட்டா ஏதாவது புற விரும்புகிறதா? உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்தது? உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? அதை பற்றி கூறி நாங்கள் நிறைவு கொள்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு உங்களுக்கு மிக நன்றி. நதா மோகன் அங்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் எங்களோட ட்ரைனிங்ல நாங்கள் என்ஜாய் பண்ணி நாங்கள் நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இதில் கலந்து சிறப்பித்த தவமலர் ராகினி அல்பான்சஸ் சாந்தினி ஆகியோருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து உங்கள் இருவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து உங்கள் அம்மாவுக்கும் சிவரஞ்சனி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து அடுத்த வாரம் 683வது மக்கள் சிதறை நிகழ்ச்சியோடு சந்திப்பதை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நடாமோகன் உங்களுக்கு மிக மிக நன்றியை கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம்.